ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கலைஞர் இன்னைக்கு மறைந்திருக்கிறாரு. இப்போ சென்னைக்கு வந்து அவருடைய சினிமா கனவுகளை தேட ஆரம்பிக்கிறார். வந்தோடனே யாருக்கு தான் வேலை கிடைக்கும்? 16 வயது நிலை பண்றாரு. 16 வயது நிலை படம் தான் தமிழ் சினிமாவை அப்படியே புரட்டி போட்ட ஒரு திரைப்படம். கிராமத்தை போறாரு. அங்கே அந்த படத்தில் ரஜினிகாந்த், கமலஹாசன் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருப்பார். ரஜினி வந்த படத்தில் வில்லன் நடிச்சிருப்பார். பரட்டான்னு ஒரு கேரக்டரில், சப்பானின்னு ஒரு கேரக்டரில் பண்ணியிருப்பார். மயிலின்னு ஸ்ரீதேவி பண்ணியிருப்பாங்க. அது என்ன ஆச்சுன்னா தமிழ் சினிமா அப்படி புரட்டி போடுது. பாரதிராஜா வருகைக்கு முன், பாரதிராஜா வருகைக்கு பின் அப்படிங்கன்னு மாத்துறாங்க. அவர் வந்து இந்த மண்ணுக்கும் இந்த கலைக்குமான ஒரு அர்ப்பணிப்பை செய்தார். மத ரீதியாக இருக்கக்கூடிய அடக்குமுறை உடைக்கிறார். சாதி ரீதியாக அடக்குமுறையை உடைக்கிறார். பென்சிஸுக்கு அங்க வந்து அம்பலப்படுத்துறார். கூட வைரமுத்து அவர்கள் வந்து தன்னுடைய இரங்கல் கவிதையில் கொடுத்தார். ஆகாயத்தை விட அதிக நட்சத்திரங்களை அறிமுகப்படுத்திய நீ, அந்த தென்மேற்கு காற்று பாரதிராஜாவை தேடி நான் என்ன சொல்வேன்னு போட்டிருந்தார். உண்மையிலேயே இளையராஜா அவர்கள் இன்னைக்கு கலங்கி போயிருப்பார். ஏன்னா அவரால் வந்து இந்த இழப்பை வந்து தாங்கிக் கொள்ள முடியாது. சோகத்திலே பெரிய சோகம் புத்திர சோகம். அந்த புத்திர சோகம்ங்கிறது முதுமையில் வரவே கூடாது. அது இந்த இறுதியாக அவருடைய பயணம்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டான சூழ்நிலையாக கடந்த 2 வருஷமா போச்சு. முதல் மரியாதை எடுத்தவருக்கு இன்னைக்கு இறுதி மரியாதை செய்ய போறோம். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இங்கே நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். பாரதிராஜா அவர்கள் காலமாயிருக்காங்க. ஸோ அவரோட பயணம் எப்படிப்பட்டது தமிழ் சினிமாவில்? அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, பாரதிராஜா அவர்களுடைய பயணம் அப்படிங்கிறத காட்டிலும் தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கலைஞர் இன்றைக்கி மறைந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 80 வயதுக்கு மேலே ஆகுது. ஒரு சாமானியனாக நீங்கள் ஒரு கனவை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு, ஒரு இளைஞனுக்கு அது வந்து ஒரு பாடம் மாதிரி. தேனி மாவட்டம் அலிநகரத்தில் பிறக்கிறாரு. சிறு வயதிலிருந்து அவருக்கு சினிமா இந்த மாதிரி கலையினுடைய தாக்கம். அந்த காலகட்டத்தில் மலேரியா நோய் நிறையா பாதிக்கப்பட்டிருந்த காலகட்டங்களில் இவர் மலேரியா இன்ஸ்பெக்டர்னு ஒரு போஸ்டிங்கில் இருக்கார். அரசு வேலை பார்க்குறாரு. கிராமங்களுக்கு போய் இந்த மலேரியா மாத்திரை கொடுக்குறது, மலேரியா இன்ஜெக்ஷன் போடுறது. இப்போ நம்ம கொரோனா காலம் வந்துச்சு இல்லையா, அது மாதிரி அந்த காலகட்டங்களில் 70 காலகட்டங்களில் அந்த மாதிரி மலேரியா இன்ஸ்பெக்டராக இருக்கிறாரு. இவர் ஒரு அலிநகரம். அப்போ தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, அப்போ ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டம். அப்போ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு இவரை போடுவாங்க இன்சார்ஜாக. போய் அந்த வீடுகளுக்கு மருந்து கொடுக்கறது, இன்ஜெக்ஷன் போடுறது, அந்த மாதிரி போகிறார். அப்படி ஒரு கிராமத்துக்கு போகிறாரு. அந்த கிராமம் தான் பண்ணைப்புறம். அங்கே ஒரு 3 இளைஞர்கள், இளையராஜா, ஆர்டி பாஸ்கர் அண்டு கங்கை அமரன், அவங்க 3 பேரும் அங்கே இருக்கிறாங்க. இவர் இயற்கையாகவே இவர் வந்து கொஞ்சம் கலை ஆர்வம் உள்ள ஒரு நாடகம்லாம் போடுறாரு. இப்போ அங்கே போகிறப்ப அந்த 3 பேரும் அவங்க வீட்டு வாசப்படில் உட்காந்துட்டு பாட்டு பாடுறது, கம்போஸ் பண்ணுறதுனால இவங்க அவங்களோட இயற்கையாகவே அப்படியே மிங்கிள் ஆகிடுறாங்க, நண்பர்களாகிடுறாங்க. அப்போ அங்கே ஊரில் நாடகம் போடுறது, இவர் வந்து நடிக்கிறது, டைரக்ட் பண்ணி நடிக்கிறது, அவர் வந்து மியூசிக் போடுறது, இந்த மாதிரி ஊர்லேயே அவங்க வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இளையராஜாவுடைய அண்ணன் பாவலர் வரதராஜன் வந்து மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் பாடகர். அவர் கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கு பாடகராக இருந்தவர். அப்போ இவங்களோடையும் பயணம் பண்ணுறாரு. அப்போ இளையராஜா பாரதிராஜாவுடைய நட்புங்கிறது ஊர்லேயே தொடங்கிடுச்சு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் வேலையை ரிசைன் பண்ணிடுறாரு. அப்புறம் மிலிட்ரிக்கு போகிறாரு. அங்கே கொஞ்ச நாள் 1 மாதம் 2 மாதம் இருந்து ஓடி வந்தார். அப்புறம் சென்னைக்கு வந்து அவருடைய சினிமா கனவுகளை தேட ஆரம்பிக்கிறார். வந்தோடனே யாருக்கு தான் வேலை கிடைக்கும்? அப்போ பல வேலைகள் பார்க்குறாரு. பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறாரு. பல வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ இந்த இளையராஜா, கங்கை அமரன், ஆர்டி பாஸ்கர் அவங்களும் சென்னை வந்துடுறாங்க வாய்ப்புகள் தேடி. இளையராஜா தேடி தான் முதல்ல, பாரதிராஜா அவர்கள் தேடி தான் வர்றாங்க முதல்ல. அப்போ எல்லாரும் ஒன்றா இருந்துக்கிட்டு வாய்ப்புகளை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவர் ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறாங்க. இவங்க வாய்ப்புகள் தேடுறாங்க. ஊரில் ஆரம்பித்த நட்பு இங்கேயும் அப்படியே தொடருது. புட்டண்ண கனகல் அப்படின்னு ஒரு டைரக்டர், ஒரு கன்னட டைரக்டர். அப்போ இளையராஜா அவர்களுடைய குருநாதராக ஜி.கே. வெங்கடேசன் ஒருத்தர் இருக்கிறார். இதுக்கு கன்னட படங்கள்லாம் இசையமைச்சிருக்கிறாரு. தமிழ் படங்களும் சில படங்கள் பண்ணியிருக்கிறார். இளையராஜாவுடைய குருநாதர் அவர் தான் வந்து இளையராஜா வந்து இந்த ஜி.கே. வெங்கடேஷில் சொல்லி, ஜி.கே. வெங்கடேஷ் வந்து புட்டண்ண கனகள்கிட்ட இவரை உதவியாளராக சேர்த்துறார். அங்கே தான் பாரதிராஜா வந்து படம் வந்து உதவி இயக்குனராக வேலை செய்கிறாரு. அப்புறம் நிறையா வாய்ப்புகள் தேடிட்டு இருக்காரு. அப்புறம் ஃபிலிம் டிவிஷனுக்காக ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. அதுக்கப்புறம் நின்று போச்சு. அப்புறம் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாரதிராஜா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அவரே ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அதை ஆரம்பித்து அது நின்று போச்சு. அப்புறம் அந்தந்தானே சுற்றி ராஜ்கண்ணு தயாரிப்பில் முதல் படமாக 16 வயது நிலை பண்ணுறார். 16 வயது நிலை படம் தான் தமிழ் சினிமாவை அப்படியே புரட்டி போட்ட ஒரு திரைப்படம். அது வரைக்கும் சினிமாவை வந்து ஒரு செட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. எல்லாமே செட்டு தான். அவுட்டோர் ஷூட்டிங்கே மேக்ஸிமம் போக மாட்டாங்க. ஏன்னா அன்றைக்கு காலகட்டங்களில் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பெருசாக இருக்கும். மிச்சல் கேமரான்னு ஒன்று இருக்கும். மிச்சல் அதுக்கப்புறம் தான் 2C வந்துச்சு. மிச்சல் கேமராங்கும் போது
பெரிய பெரிய கேமரா, பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் அதை எடுத்துகிட்டு வெளியில் அவுட்டோர் போக முடியாதுங்கிறதுனால யாரும் பண்ண மாட்டாங்க. அந்த காலகட்டத்தில் இளையராஜா என்ன நினைக்கிறேன், நம்ம பார்த்த விஷயங்கள்லாம் படம் பண்ணணும், வாழ்ந்த இடங்கள், பார்த்த மனிதர்கள், இதெல்லாம் கதாபாத்திரம் மாற்றி படம் பண்ணணும்னா 16 வயதுலேருந்து அப்படியே கிராமத்தில் போகிறாரு. அங்கே அந்த படத்தில் ரஜினிகாந்த், கமலஹாசன் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருப்பார். ரஜினி வந்த படத்தில் வில்லன் நடிச்சிருப்பார். பரட்டான்ங்கிற ஒரு கேரக்டரில், சப்பானின்னு ஒரு கேரக்டரில் பண்ணியிருப்பார். மயிலின்னு ஸ்ரீதேவி பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சப்பானின்ற ஒருத்தரை ஹீரோவா காமிச்சது அந்த படத்தில் தான். அப்படி ஒரு கேரக்டர், அதாவது ஒரு ஊருக்கு ஒரு கேரக்டர் அப்படி இருக்கும். அதை அப்படியே தேடி கண்டுபிடிச்சி அந்த கேரக்டர் நம்ம கிராமங்களில் ஊர்களில் பார்த்த ஆட்களை எல்லாம் கதாபாத்திரமாக மாற்றிருப்பார். அந்த ஸ்ரீதேவியினுடைய அம்மா கதாபாத்திரம் காந்திமதி, இன்றைக்கும் கிராமங்கள் அப்படி ஒரு போல்டான லேடியை பார்க்கலாம். பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். இப்போ எல்லாத்தையும் ஒரு பார்த்த விஷயங்கள், இவர் அங்கே என்ன ஒரு அனுபவம் கொடுத்துருக்குன்னா, இவர் அந்த கிராமங்கள் பூராமே ஒரு மலேரியா இன்ஸ்பெக்டராக போகிறப்ப ஒவ்வொரு மனிதர்களையும் நீங்கள் பார்க்குறப்ப அவர் அப்படி உள்வாங்கியிருக்காரு. பின்னாடி அவருடைய எல்லா படங்களுக்குடைய கதாபாத்திரம் அங்கே கிடைச்சது. இப்போ நீங்கள் ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஒரு சாமானியன் ஒரு விஷயத்தை பார்ப்பதற்கும் ஒரு கலைஞன் ஒரு விஷயத்தை பார்ப்பதற்கு வித்தியாசம் இருக்குது. அவன் வேறு கோணத்தில் பார்ப்பான், அதை அப்படி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறான். ஒரு கட்டத்தில் அதை ஒரு எழுத்தின் வழியாகவோ ஒரு சினிமா வழியாகவோ அது கண்டிப்பாக அவனுக்கு ப்ரொடியூஸ் ஆகிடும். கண்ணதாசன் இன்னைக்கோ படித்த விஷயங்கள்லாம் கண்ணதாசன் சொல்லுவாங்க. அவர் ஒரு பாட்டுக்கு யோசிக்கவே மாட்டார், கடற்கடன்னு சொல்லுவாங்க. யோசிக்கலன்னு சொன்னால் கூட அவர்கிட்ட ஆல்ரெடி படித்த விஷயங்கள்லாம் இருக்குது, அது அப்படி தட்டனே வந்துடும். அந்த மாதிரி தான். அப்போ பாரதி ராஜா அவர்கள் மலேரியா இன்ஸ்பெக்டரா கிராமங்கள் அங்கங்கே பார்த்த கேரக்டரை பூராமே தன்னுடைய படங்களில் காமிச்சிக்கிட்டே இருக்கிறார். அது என்ன ஆச்சுன்னா, தமிழ் சினிமா அப்படி புரட்டி போடுது. பாரதி ராஜா வருகைக்கு முன், பாரதி ராஜா வருகைக்கு பின் அப்படிங்கன்னு மாற்றுறாங்க. அதுக்கு பிறகுதான் ஒட்டுமொத்தமாக படம் அவுட்டோர் ஷூட்டிங்கில் இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த கேட்டை திறந்து விட்டது பாரதி ராஜா தான். அப்புறம் போறாரு, நிறையா தெரியும், நிறைய படங்கள், முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், இந்த மாதிரி நிழல்கள், சிவப்பு ரோஜாக்கள், வெரைட்டியாக பண்ணுவார். பாரதிராஜாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்னில் பண்ணாலும் கூட இவர் தொடர்ந்து கிராம படங்கள் தான்ப்பா பண்ணுறாரு. இவரால் சிட்டி சப்ஜெக்ட் பண்ண முடியாது, இவர் ஒரு கிரைம் படம் பண்ண முடியாதுன்னு இவருக்கு ஒரு முத்திரை குத்திட்டாங்க. தொடர்ந்து முதல்ல கிழக்கே போகும் ரயில், அப்புறம் நிறம் மாறாத பூக்கள், வரிசையாக அந்த மாதிரி படம் பண்ணிட்டு இருக்காரு. 16 வயதில் பண்ணிட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரி படம் பண்ண மாட்டார், இவருக்கு தெரியாது, இந்த மாதிரி படங்கள் பண்ண தெரியாதுன்னு ஒரு முத்திரை குத்துறாங்க. இதை உடைக்கணும்னே ஒரு படம் பண்ணுறாரு, அதான் சிவப்பு ரோஜாக்கள். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் மூவி மாதிரி இருக்கும். அந்த காலகட்டத்தை இன்றைக்கி அந்த படத்தை பார்த்தீங்கன்னா பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். அதிகப்படியான நைட் ஷூட்ஸ் இல்லை சார், நைட் ஷூட்ஸில் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சைக்கோ த்ரில்லர் மாதிரியான ஒரு கதை கமலஹாசனை வச்சு பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்ட்ரானரியான படம். அந்த படம் ஹிந்தியில் கூட ரீமேக் பண்ணாங்க. அப்போ அதை உடைக்கிறார். வெறும் பொழுதுபோக்கு கலைஞனாக மட்டும் நீங்கள் இளையராஜா, பாரதி ராஜா அவர்களை பார்க்க முடியாது. அவர் இந்த மண்ணுக்கும் இந்த கலைக்குமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அர்ப்பணிப்பை செய்தவர். அதாவது கலையின் வடிவில் சாதி மதங்களுக்கு எதிராக படம் பண்ணுறாரு. அதுக்கு நிறைய படங்கள் நம்ம உதாரணமாக சொல்லலாம். அதுக்கு உதாரணமாக வேதம் புதிது படத்தை பார்த்தீங்கன்னா, அவர் சார்ந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த சாதியை பெருமையை தூக்கி போட்டு உடைச்சிருப்பாரு. அதில் ஒரு சீன் வச்சிருப்பாரு. இவர் பாலுத்தேவர்னு ஒரு கேரக்டர் சத்யராஜ் நடிச்சிருப்பாரு. அதில் ஒரு பிராமின் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனை தோளில் தூக்கிட்டு வருவார், ஆற்றுல தூக்கிட்டு வருவார். தூக்கிட்டு வந்தோடனே அந்த பையன் கேட்பான், உங்கள் பேர் என்ன அப்படின்னு. பாலுத்தேவர் அப்படின்னு இவர் சொல்லுவார். அதுக்கு சொல்லுவார், பாலுங்கிறது அப்பா அம்மா வச்ச பேர், தேவர் நீங்கள் படித்து வாங்கின பட்டமா அப்படின்னு கேட்பான் அந்த பையன். அது இவர் படத்துலேயே அதை உடைச்சிருப்பாரு. அப்புறம் அந்த பையனை தோல்லேருந்து இறக்கி விட்டுட்டு அந்த பையன் ஏறிடுவான். நான் ஆற்ற கலந்துட்டேன், நீங்கள் ஒன்றும் ஆற்றுலேயே இருக்கிறீங்களேன்பா. அதாவது சாதிய கட்டமைப்புகளை உடைத்தது. அதுக்கு பிறகு அந்த படம் பார்த்தீங்கன்னா பெண் சிசு கொலைங்கிறது அந்த 80-70 காலகட்டங்களில் தென் மாவட்டங்கள் அதிகமாக இருந்துச்சு, கள்ளிப்பாலை ஊற்றி. அதை கதையாக பண்ணி கருத்தமான ஒரு படம் பண்ணுறா. அதுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிது. அதாவது நேஷனல் அவார்டு, ஃபிலிம்ஃபேர் அவார்டு, பத்மஸ்ரீ அவார்டுன்னு அவார்டுகள் அவர் குவிஞ்சிருக்கும். அப்போ இவர் ஏன் தமிழ் சமூகம் கொண்டாடணும் அப்படின்னா, கலையின் வடிவில் இந்த சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்களை, பெண் சிசு கொலை எதிராக படம் பண்ணியிருக்கிறாரு, சாதிய ஆணவத்துக்கு எதிராக படம் பண்ணியிருக்கிறாரு, மத ரீதியான காதலுக்கு மதம் ஒரு தடையாக இருக்குன்னு அலைகள் ஓதிய படம். அலைகள் ஓதிய படம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிராமின் சமூகத்துக்கு சேர்ந்த ஒரு பெண், ஒரு கிறிஸ்தவ சமூகத்து பெண், பிராம சமூகத்தை ஒரு பையன். அப்போ அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சி இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் என்னென்னா, இந்த பூணூலையும் சிலுவையும் அறுத்து எரிகிற மாதிரி ஒரு காட்சி. அப்படி மேலே போகும், அப்படி ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாரு. ஃபிலிம் பை பரதராஜன் போட்டிருப்பாரு. சென்சாரில் படம் விடல. இது நீங்கள் எவ்வளோ மாதிரி காதலுக்கு சாதிய மதம் தடை இல்லைன்னு தூக்கி போடுறாரு. அப்போ அந்த படத்தை சென்சாரில் பிரச்சனை வருது, இவர் பெரிய போராட்டங்கள் பண்ணி அந்த படத்தை கொண்டு வர. அப்போ மத ரீதியாக இருக்கக்கூடிய அடக்குமுறை உடைக்கிறாரு, சாதி ரீதியாக அடக்குமுறையை உடைக்கிறாரு, பெண் சிசுக்குறையை அங்கே அம்பலப்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாமல்
புதிய புதிய நபர்கள். இன்னைக்கு கூட வைரமுத்து அவர்கள் வந்து தன்னுடைய இரங்கல் கவிதையில் போட்டிருக்காரு, ஆகாயத்தை விட அதிக நட்சத்திரங்களை அறிமுகப்படுத்தியவர் நீங்க போட்டிருந்தாரு அன்னைக்கு அவருடைய இரங்கல் கவிதையில். நம்ம கேட்கறதுக்கு வந்து இன்னி பாரதி ராஜாவை எங்கே தேடுவேன், அந்த தென்மேற்கு காற்று பாரதி ராஜாவை தேடும் நான் என்ன சொல்வேன்னு போட்டிருந்தார். உண்மையிலே கேட்கறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருந்தது. அதான் போனோம், அதிக ஆகாயத்தை விட அதிக நட்சத்திரங்களை அறிமுகப்படுத்து, புதிய புதிய ஆட்களை வந்து சாமானியனை நடிக்க வச்சு. நீங்கள் இப்போ கேமரா எடுத்துகிட்டு தேனியிலையோ உசிலம்பட்டிலையோ பெரியவளத்துலேயே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சாமானிய மக்களை கூப்பிட்டு அவன் நடிக்கிறாங்கிற விஷயம் இருக்குல்ல, ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் முதல்ல அவன் புரியணும், அவன்கிட்ட இவர் சொல்கிறது கன்மையாகணும், அப்போ அவன்கிட்ட இவர் வாங்கணும். அதை வந்து ஒரு போகிற போக்கில் அசால்ட்டாக செஞ்சு போயிடுவார். நீங்கள் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் சாமானிய அந்த கிராமத்து மனிதர்களை, அந்த வெள்ளந்தி மனிதர்களை அதை அப்படியே கொண்டு வந்து நடிக்க வைக்கிறது இருக்குல்ல, அது பாரதிராஜா ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டு. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அறிமுகப்படுத்திய நடிகர்கள், ஹீரோயின்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணவங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு நிறுவனம் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அந்த நிறுவனம் உங்களை விடாது, நம்மளை விட வளர்ந்துடக்கூடாது, நம்மளை விட பெரிய ஆளாயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய சமூகத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் அவர் தன்னோட உதவியாளராக தன் பக்கத்தில் பேடை வச்சு நின்றுட்டு இருக்க ஒருத்தனை திரும்பி பார்க்குறாரு, நீ தான் நான் ஹீரோ, நான் அவனை ஹீரோ ஆக்குறேன் அப்படின்னு அவரை வந்து ஹீரோ ஆக்கி அவருக்கு பெரிய பெரிய கட் அவுட்டை வச்சு அப்படி தான் பாக்யராஜை அறிமுகப்படுத்தார். பாக்யராஜ் வந்து, சார் என்னை விட்டுருங்க சார், உங்களுக்கு எதுக்கு இந்த ரிஸ்க்குன்னு இருக்காரு, நீ தான் ஹீரோ, அவனை நடிக்க வைக்கிறேன் பார் அப்படின்னு நான் பாரதிராஜா இருந்தேன். விஜயன் ஒரு ரைட்டர், உதிரி பூக்கள் பண்ண விஜயன், அவர் இவரோட உதவியாளர் பார்க்குறாரு, நீ தான் அந்த படத்தில் ஹீரோ, நிறமாறாத பூக்கள்னு ஒரு படம் பண்ணி இவர் அறிமுகப்படுத்தின எல்லாருமே ஒரு டைமில் பீக் அடிச்சாங்களா சார்? எல்லாருமே ரேகா, ராதிகா, ரேவதி அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. இந்த 6 வருஷ நடிகைன்னு இருக்காங்க, இவர் அறிமுகப்படுத்துறது தான். அப்போ சாமானியர்களை வந்து பண்ணுறது இன்னொரு, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தன்னுடன் உதவியாளராக தனக்கு கீழே வேலை செய்கிற ஒருத்தனை மேக்கப் போட்டு அழகு பார்த்து ஆள் உயிரை கட் அவுட் வச்சு அதை கொண்டாடுற மனப்பான்மை இருக்குல்ல, நம்மளோட வளர்ந்துருவான்னு நினைக்காம அவர்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறதுக்குள்ள, அவங்கள வளர்த்து விடுறதுக்குள்ள, அது வந்து பாரதிராஜாவுக்கு நிகர் இன்னைக்கு வரைக்கும் யாரும் இல்லை. சினிமாவில் பல டேரக்டர் இருக்காங்க, அவங்களுடைய கேரக்டர்லாம் பார்க்குறப்ப நிறைய சொல்கிறாங்க சைக்கோத்தனமான கேரக்டர்னு. ஆனால் இவர்கிட்ட மட்டும்தான் அடுத்தவர்களை வளர்க்குறது, புதுசாக வந்த இளைஞர்கள்ட்ட வந்து அவங்க என்கரேஜ் பண்ணுறது. மாரி செல்வராஜனுடைய பரியரும் பெருமாளை பார்த்துட்டு மாரி செல்வராஜை கொண்டாடி தீர்த்துட்டாரு. சொல்கிறாரு, நான்லாம் என்னையா டைரக்டரு, அவன் பண்ணியிருக்காங்க ஒரு ஷார்ட்டு கிளைமேக்ஸில் 2 எம்டி கிளாஸ் வச்சுருக்கிறான், அதில் அடுத்த ஒரு பூ வச்சுருக்கான்னு போராடி தள்ளி. யாராவது அவங்க படம் பண்ணியிருக்காங்க நல்லா, ஒரு புது டேரக்டர், அவருக்கு வயசு 80 வயசு, நான் சொல்கிறது 10 வருஷம் முன்னாடி வச்சுக்கலாம், அவர் 74 வயசில் ஒரு புது பையன் படம் பண்ணியிருக்கான்னு பார்ப்பாரு. பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா உடனே அவனை ஃபோன் பண்ணி, என்ன பண்ணியிருக்க நீ, உடனே நான் வந்து பார்க்கணும் பார்த்து அவனை கட்டி வாரி அணைச்சி தூக்கிடுவார். இந்த பாராட்ட குணம் இருக்குது. நான் பெரிய டைரக்டரியா அப்படின்ற அந்த இது இருக்காது. புதிதாக வந்த கலைஞர்களை வந்து அரவணைக்கிறது, அவங்கள பாராட்டுறது, அவங்கள வந்து அடுத்த கடுத்து கொண்டு அவங்கள பற்றி பல இடங்களில் பேசுறது, பெருமையாக பேசு. மாரி செல்வராஜெலாம் பெருமையாக பேசியிருக்காரு. மாரி ஒரு டைரக்டர் கிடையாது, என்னுடைய காலத்தில் நான் செய்ய முடியாத நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டான் அப்படின்னு பாராட்டுவார். அந்த மாதிரியான ஒரு குணம் நிறையா அவரை பற்றி. பாரதிராஜா, இளையராஜாவுடைய நட்பு, பாரதிராஜா வைரமுத்துனுடைய அறிமுகம், பாரதிராஜா அறிமுகப்படுத்திய நடிகர்கள் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு. எல்லாவற்றிலும் தாட்டிலும் ஒரு தமிழர், தமிழ்நாட்டின் தமிழ் சினிமாவிற்காக கிட்டத்தட்ட ஒரு 50 வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு சேவையை செஞ்சு கடைசி காலகட்டம் வரைக்கும் நடிச்சிருக்கிறார். கடைசி வரைக்கும் நிறைய படங்கள். அதுக்கு பிறகு ஒரு நடிக்கத்தான் வந்தவர். சினிமாவில் நாடகங்கள் போட்டிருந்தாலும் நடிக்க வந்தவர். நடிக்கிற ஆசை நிறைவேறல. கல்லுக்குள்ளே படத்தில் நடிச்சார். அதுக்கு பிறகு முழுக்க டைரக்ஷனுக்கு போயிட்டாருன்னு வச்சுங்களேன். அப்புறம் இப்போ கடைசி காலகட்டங்களில் அவருக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. பாண்டியன் நாடுன்னு ஒரு படம், ஒரு ஆக்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னி எடுத்துருப்பார். ஒரு இயலாத ஒரு அப்பா வந்து என்ன பண்ணுவார், தன் பையனை கொண்டாங்க, அந்த தவிப்பு, இந்த வயோதிகம், முதுமை, இதை வச்சு அந்த பையன் அவனை பழி வாங்க முடியாது. அப்போ அவருடைய பரிதவிப்பு இருக்கும் பாருங்கள். அந்த படத்தை யாராவது நீங்கள் பாண்டிய நாடு பார்த்தீங்கன்னா போது அவருடைய கேரியரில் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு மூவினா வந்து ஆக்டிங்கில் பாண்டிய நாடு தான். பின்னி எடுத்துருப்பார். ஆயுதம் எழுத்து பண்ணியிருப்பார், ஒரு அரசியல்வாதியாக பண்ணியிருப்பார், நிறைய கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சார். கடைசி வரைக்கும் இப்போ நடிச்சுட்டு இருந்தார். அப்போ நடிக்கிற ஆசைங்கிறது வந்து அவர் வந்து கடைசி காலத்தில் தான் அவருக்கு நிறைவேறிச்சு. கடைசியில் இந்த கடந்த ஒரு 2-3 வருஷமாக வந்து அவருடைய பையன் மனோஜினுடைய மறைவு வந்து அவர் பெரிய அளவில் தாக்கத்தை உலுக்கி எடுத்துருச்சு. ஏன்னா வயோதிகம் காரணம், ஏற்கனவே வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தார். இப்போ நேற்று வந்து அவர் வீட்டில் தான் இருந்திருக்காரு. வீட்டில் வந்திருக்காங்க, அவங்க மனைவி எல்லாம் போலாம் வந்து ஊருக்கு போயிருக்காங்க போல். அவருடைய மைத்தினரும் அப்புறம் சொந்தக்காரங்க தான் வீட்டில் இருந்துருக்காங்க. இறந்துட்டவங்க அதெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அந்த மரணத்துக்கு பிறகு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவருடைய ஞாபகங்களே குறைய ஆரம்பிச்சிருச்சுட்டாங்க. பார்த்து வந்தவங்க ஞாபகங்கள் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி சுருங்கிட்டார் ஒரு பையன். அதாவது சோகத்திலே பெரிய சோகம் புத்திர சோகம்பாங்க. அந்த புத்திர சோகம்ங்கிறது முதுமையில் வரவே கூடாது.
தான் வந்து வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் தன் பிள்ளையோடைய வாழ்க்கை அப்படின்னு போகிறப்ப அது அந்த இறுதியாக அவருடைய பயணம்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டான சூழ்நிலையாக கடந்த 2 வருஷமாக போச்சு. வைரமுத்து அவர் தான் போட்டார், முதல் மரியாதை எடுத்தவருக்கு இன்னைக்கு இறுதி மரியாதை செய்ய போகிறோம் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அப்புறம் அரசு மரியாதையோடு அவர் அடக்கம் பண்ணுறாங்க. காலையில் முதலமைச்சர் விஜய் போய் பார்த்துட்டாரு. அப்புறம் முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் பார்த்துருக்கிறாரு. இந்த மாதிரி இப்போ எல்லாம் அஞ்சலிக்கு வச்சுருக்கிறாங்க. அநேகமாக இன்றைக்கி இரவு நாளைக்கோ அவர் உடலை அடக்கம் பண்ணுவாங்க. அவருக்கு 2 பசங்க, மனோஜ் அண்ட் ஜனனி அவங்க வந்து மலேசியாவில் திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க சொந்த ஊர் தேனியில் இருக்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா போயிருக்கிறாங்க போல், வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்குன்னா வந்திருப்பாங்க, ரீச் ஆகிருப்பாங்க. பொண்ணு வந்து மலேசியாவில் இருக்காங்க. அம்மா ஒய்ஃபும் மற்ற சொந்த அவங்க மாமாவோ யாரோ வந்து ஊருக்கு போயிருக்காங்க போல், வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பொண்ணு வந்து மலேசியாவில் இருக்குது, பொண்ணும் இப்போ வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக அவங்க குடும்பத்தில் பேசி இன்றைக்கும் நாளைக்கே அவங்க வந்து இது பண்ணுவாங்க. இது வரைக்கும் டி நகரில் தான் இருந்தார். கடந்த 10 வருஷமாக தான் நீலாங்கரையில் இருக்கிறாரு. இப்போ அங்கே தான் அவருடைய பாடியை வச்சுருக்காங்க. திரையுலக பிரபலங்கள் எல்லாரும் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. இளையராஜாக்கும் பாரதி ராஜாக்கும் இருக்கிற நட்பு ரொம்ப பெருசு இல்லை சார். ரொம்ப வருஷமாக 2 பேரும் ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆல்ரெடி எஸ்பிபி இறந்தப்போ இளையராஜா ரொம்ப உடஞ்சிட்டாரு. இப்போ திரும்ப இன்னொரு நண்பன் இழந்திருக்காரு. இளையராஜா பாரதி ராஜா அப்படிங்கிறது அது வந்து என்ன சொல்ற, ஒரு சகோதரனுடைய பந்தம். தான் ஆடாட்டியும் சதையாடுங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணல. அவங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குது, பிரிஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னாலும் கூட, ஆனால் முக்கியமான எல்லா நிகழ்ச்சிகளையும் பாரதிராஜா இருப்பார். அதாவது வருஷத்துக்கு தீபாவளி அன்னைக்கு இளையராஜா அவருடைய பங்களான்னு ஒன்று இருக்குது தேனியில், கூடலூரில். அதில் அங்கே தான் வந்து அவங்க ஜீவா அவங்களுடைய சமாதி, சின்னத்தாய் அம்மா சமாதி, பவதாரணி சமாதிலாம் இருக்குது. நீங்கள் தீபாவளி அன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. எல்லா தீபாவளிக்கும் அவர் அங்கே இருப்பார் பாரதிராஜா. ஆனால் 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணல. ஆனால் அவ்வளவு அந்த குடும்பத்தோட மிங்கில் இருப்பார் பாரதிராஜா. வந்து அந்த குடும்பத்தோடு இளையராஜாவும் அதை விட்டு கொடுக்கவே மாட்டார். ஏன்னா சிறு வயதில் இருந்த, அதாவது வறுமையில் ஒன்றா இருந்தவங்க, புகழின் உச்சியில் ஒன்றா இருந்தவங்க, இடையில ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு விஷயம். இவர் ஒரு பக்கம் போயிட்டார், அவர் ஒரு பக்கம் போயிட்டாரு அப்படிங்கிறதுனால போயிட்டாங்க. அந்த நட்புங்கிறது ஒன்றும் அப்படி உயிரோட இருக்கு. பவதாரணி இறந்தது பாரதிராஜா அப்போ முடியாமல் இருந்தார். ஏன்னா அவர் என்ன சொன்னார், நான் தூக்கி வளர்த்த பிள்ளையா அப்படின்னு ஒரு கதர்ம காட்சிகள் நம்ம பார்த்தோம். உண்மையிலேயே இளையராஜா அவர்கள் இன்னைக்கு கலங்கி போயிருப்பார். ஏன்னா அவரால் வந்து இந்த இழப்பை வந்து தாங்கிக் கொள்ள முடியாது. ஏங்க ஒரு 60 வருஷம் பந்தங்க, ஒரு கிராமத்தில் ஒன்றா கனவுகளோட சுற்றிட்டு இருந்துட்டு அதே கனவுகளோட வந்து அதே சாதிச்சு உச்சத்துக்கு போய் பல விருதுகளை வாங்கி பல புகழ்களின் உச்சத்துக்கு போனவங்க இன்னைக்கு அதே சம வயதில் ஒருத்தர் வந்து என்னுடைய இறந்துருக்கிறார். அப்படிங்கும்போது இளையராஜா அவர்களுக்கான ஒரு இழப்புங்கிறது ஒரு பெரிய இழப்பு. ஆனால் அவங்க சேர்ந்து படம் பண்ணல, அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ இருக்கிறனாலும் கூட அந்த நட்பு அப்படியே இருக்கு. இந்த இளையராஜா பவதாரணியுடைய மறைவாக இருக்கட்டும், மனோஜினுடைய மறைவாக இருக்கட்டும், ரொம்ப உடம்பு முடியாத சமயத்துலையும் போய் போவாங்க. அவங்களுக்குள்ள அந்த இது வர ஒரு சமீப காலத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2 பேரும் வந்து ஒரு ஃப்ளைட்டில் போகிறாங்க. சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறாங்க, மதுரையிலேருந்து ஊருக்கு போகிறாங்க, தேனிக்கு போகிறாங்க. யாராவது பாரதிராஜாவும் இளையராஜா ஒரே ஃப்ளைட்டில். அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க, பயங்கரமான வைரல் ஆச்சு. 2 பேரும் ஒரு ஃப்ளைட்டில் போகிறாங்க, இறங்கி மதுரையிலேருந்து காரில் தான் போனோம். காரில் போகிறப்போ ஒரு செல்ஃபி எடுத்து போகிறாங்க 2 பேரும். நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு காரில் போகிறோம், ஒன்றா போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்த மாதிரி ஒரு செல்ஃபி ஒன்று போட்டாங்க. அது ரொம்ப பயங்கர வைரல் ஆச்சு. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு நட்புங்கிறது இருக்குது. அது மாதிரி வைரமுத்து அவர்களை அறிமுகப்படுத்தியது பாரதிராஜா தான். அவர் கூட பாரதிராஜா கூட பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு கம்பீரமான ஒரு இளைஞன் நேரம் வந்தான், வந்து வாய்ப்பு கேட்குற எப்படி கேட்பான், வந்து எனக்கு வாய்ப்பு கொடுன்னு கேட்பான். நான் கவிஞர், என்னை தேவைப்பட்டால் பயன்படுத்தி கொள்ளுன்னு ஒரு புத்தகம் கொடுத்தாரு. யாரையா வைரமுத்து அவர் சொல்றாரு. இன்னைக்கு பார்க்குற வைரமுத்து இல்லை, அன்னைக்கு அப்படி தான் இருந்தார். வாய்ப்பு கேட்டுட்டு இருக்கப்போ வைரமுத்து அப்படி தான் இருக்காரு. வைரமுத்துட்டு வந்து கொடுத்தாராம், நான் கவிஞர், தேவைப்பட்டா இந்த என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கன்னு நாங்கள் என்னுடைய புத்தகம் ஒன்று கொடுத்துட்டு போயிட்டாராம். அவர் எழுதுன கவிதை அவர் வாங்கி வச்சிருக்காரு போல. அப்புறம் இவர் சொல்றாரு, ஏதோ லொக்கேஷன் பார்க்குறதுக்கு நான் ஃப்ளைட்டில் போகிறப்ப அந்த புத்தகத்தை எடுத்து படித்து பார்த்தேன். பார்க்குறப்ப எனக்கு அப்படியே அந்த வையாறு, அந்த அணை, இந்த அணை, கிராமம், வயல், வார, அது எல்லாமே அப்படியே அந்த கவிதையில் வருது. எனக்கு அப்படி லைவாக இருந்துச்சு பார்க்குற மாதிரி. அப்போ இளையராஜாட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறாரு, நீ அறிமுகப்படுத்தி பார்க்கலாமான்னு. சரி வர சொல்லுங்க பார்க்கலான்னு தரோம். அப்போ இளையராஜா எல்லாரையுமே வந்து இது பண்ணிடுவார், ரிஜெக்ட் பண்ணிடுவார். இவனும் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ண தான் போகிறாரு, வைரமுத்தி ரிஜெக்ட் பண்ண தான் போகிறாரு அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோடய போனாராம். அதே மாதிரி ஒரு டியூனு, இது ஒரு பொன்மாலை பொழுது, அந்த பாட்டை வந்து இளையராஜா டியூன் போட்ட உடனே ஒரு 5 நிமிஷத்தை வெளியில் போய்ட்டு வந்து எழுதி கொடுத்தாராம். எழுதி கொடுத்தோடனே இளையராஜா சொன்னாராம், இவர் வந்து பல ஜாம்பவான்களை உடைக்க போகிறாரு, மிகப்பெரிய ஒரு கவிஞர் வருவார்னு காம்பினேஷன். இளையராஜா, பாரதி ராஜா, வைரமுத்து. இந்த காம்போங்கிறது இன்னைக்கும் எவர்கிரீன். அவங்க சேர்ந்து பண்ண, ஏன்னா
ஒரே மண்ணில் ஒரே பகுதியில் ஒரே பொழுதியில் வளர்ந்தவங்க அந்த 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 வேவ் லென்த்துங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகும் அவங்களுக்குள்ள. இவர் என்ன யோசிச்சிருக்காரு அப்படிங்கிறது இவருக்கு தெரியும், அதுக்கு என்ன எழுதணும்னு இவருக்கு தெரியும், அதுக்கு என்ன மியூசிக் பண்ணணும் அவங்களுக்கு தெரியும். ஒரே வேவ் லென்த்தில் ஒர்க் பண்ண காம்பினேஷனில் பண்ண படமாக இருக்கட்டும் பாட்டாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரானரி. இன்னைக்கு கூட வேறு வைரமுத்து போட்டிருக்கிறாரு, இளையராஜா அவர்கள் எனக்கு கொஞ்சம் நேரத்தில் போடுவார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவங்களுடைய நட்புங்கிறது சினிமாவை தாண்டி உள்ள நட்பு. அது கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி.